சிதம்பரம் சித்திரகூடப் பெருமாளை மூலவரை சோழ மன்னன் கடலிலே வீசிவிட்டான். உற்சவரை மட்டும் திருப்பதி எழுந்துருளப் பண்ணிக்கொண்டு போய்விட்டார்கள் பக்தர்கள். வெகு காலம் அந்த திவ்ய தேசத்திலே மூலவரும் உற்சவரும் இல்லாமல் இருந்தது. இந்த குறையை தீர்த்து வைத்து மூலவரையும் உற்சவரையும் மீண்டும் நிர்மாணம் செய்து சித்திரகூடத்திலே பிரதிஷ்டை செய்து வைத்த பெருமை சண்டமாருதம் துர்டாச்சாரியர் சுவாமியே சேரும். ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருப்படிகளே சரணம். நாம் இன்று 16ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மகனீயர் துர்டாச்சாரியர் என்னும் ஆச்சாரியனுடைய திவ்ய நட்சத்திர வைபவத்தை பற்றி தான் அனுபவிக்கப் போகிறோம். துர்டாச்சாரிய சுவாமிகள் சுமார் 450 வருஷங்களுக்கு முன்பாக சோழசிம்மபுரம், அதாவது தற்காலத்திலே சோழிங்கர் என்னும் 108 திவ்ய தேசத்திலே வரக்கூடிய சோழிங்கர் என்னும் திவ்ய தேசத்திலே யோக நரசிம்மருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு வாழ்ந்து வந்தார். அவர் 16ஆம் நூற்றாண்டிலே ஒரு மாசி மாசம் உத்திராட நட்சத்திரத்திலே அவதாரம் பண்ணினார். சர்வசித்தி திரையோதஸ்யாம் லக்னே வேத பிரதாபயே ஜாதம் கும்போத்தராஷாடே மகா குறும்பஜே. இவரது அவதார தனியன் சொல்கிற விஷயம் என்னவென்றால், சுபகிருத வருஷம் மாசி கும்பத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே திரையோதசி உத்திராஷாட நட்சத்திரம் மீன லக்னம் கூடிய வியாழக்கிழமை திருவேங்கடமுடையான் அம்சமாக அவதாரம் பண்ணினார். இவரது இயற்பெயர் ஸ்ரீனிவாசன் என்பது. முதலியாண்டான் வம்சத்திலே அவதாரம் பண்ணின கந்தாடை வாதூல குரு பரம்பரையில் வந்த தெய்வங்கள் பெருமாள் சோழப்பர், அவருடைய குமாரர் போரேற்றையன் இவர்களெல்லாம் சோழசிம்மபுரத்திலே, அதாவது சோழிங்கரிலே வசித்து ராமானுஜ தரிசனத்தை நிலைநாட்டி வந்தார்கள். அவர்களுடைய தகப்பனார் வழிவந்த சகோதரர்கள்தான் பெரியப்பன், சிறியப்பன் சுவாமிகள். இவர்கள் வாதூலகுல முதலியாண்டான் வம்சத்திலே 11வது பட்டம் வகித்தார்கள். இதில் சிறியப்பன் சுவாமியினுடைய திருக்குமாரர் தான் துர்டாச்சாரியர் 12வது பட்டம் வகித்தவர். சுவாமி துர்டாச்சாரியர் அருளி செய்த கிரந்தம் சண்டமாருதம் என்று வழங்கப்பட்டது. ஆகையால் தான் இவர் சண்டமாருதம் துர்டாச்சாரியார் என அழைக்கப்பட்டார். அவரை பற்றி ருசிகரமான 2 வார்த்தைகளை நாம் இன்று அவருடைய திருநட்சத்திரமான ஸ்ரீ மாசி உத்திராட நட்சத்திரத்திலே அனுபவிக்கலாம். சித்திரகூடம் என பெயர் பெற்ற சிதம்பர கஷேத்திரத்தினுடைய மூலவ பெருமாள் பள்ளிகொண்ட பெருமாளை துஷ்ட சோழ மன்னன் கடலிலே வீசிவிட்டான் என்றும், உற்சவமூர்த்தியை பக்தர்கள் திருப்பதிக்கு எடுத்துச் சென்று விட்டார்கள் என்ற செய்தி கேட்டு மிகவும் வருத்தம் அடைந்த ராமானுஜர் தனது சிஷ்யர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு திருப்பதி விரைந்தார். அங்கே உற்சவமூர்த்தியை வணங்கினார். பெருமாள் அனுகிரகத்தோடு மூலமூர்த்தியான பள்ளிகொண்ட கோவிந்த பெருமாளை சிலைவடித்து அங்கே ஸ்தாபிதம் பண்ணி பிரதிஷ்டையை செய்து முடித்தார். 1000 வருடங்களுக்கு முன்னால் ராமானுஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பள்ளிகொண்ட பெருமாளைத்தான் தற்போது நாம் கோவிந்தராஜ பெருமாளாக கீழ்த்திருப்பதியிலே செவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்னாலே சித்திரகூடத்திலே அந்த மன்னனால் மூலமூர்த்தி கடலில் வீசப்பட்டதற்கு பின்னாலே ஒரு 400 வருஷங்கள் கழித்து 16ஆம் நூற்றாண்டிலே, அதாவது சோழசிம்மபுரம் சோழிங்கர் என்னும் கஷேத்திரத்திலே அப்போது எழுந்தருளியிருந்த துர்டாச்சாரியர் என்னும் மகனீயர் சிதம்பரம் சென்று அங்கு மூல கிரகத்தையும் மற்றும் உற்சவரையும் அங்கே ஏற்பாடு செய்து மீண்டும் அந்த திவ்ய ஸ்தலத்திலே பெருமாளை ஸ்தாபிதம் பண்ணி வழி செய்தார். அப்பேற்பட்ட அந்த துர்டாச்சாரிய சுவாமி பற்றிய ஒரு விசேஷமான செய்தி ஒன்று இருக்கிறது. வருஷந்தோறும் காஞ்சிபுரம் சென்று பிரம்மோத்சவம் சேவிக்கும் பழக்கம் அந்த சுவாமிக்கு இருந்தது. திருவேணி திரட்சியினால் ஒரு வருஷம் காஞ்சிக்கு செல்ல முடியாமல் வருத்தமுற்று வரதராஜ பெருமாளை பிரார்த்தித்தார். அப்போது பிரம்மோத்சவம் காணும் வரத பெருமாள் ஒரு நிமிஷம் மறைந்து போய் தொட்டாச்சாரியருக்கு இங்கே காட்சி கொடுத்து மீண்டும் காஞ்சிபுரம் தோன்றினார். இந்த வைபவம் இன்றளவும் காஞ்சியிலே நடக்கிறது. பெருமாள் திருவீதி உலா வரும்போது 2 குடைகளால் பெருமாளை ஒரு நிமிஷம் மறைப்பார்கள். பெருமாள் தொட்டாச்சாரியருக்கு காட்சி கொடுத்துவிட்டு மீண்டும் திரும்புகிறார் என்பது ஐதீகம். இந்நன்னாளிலே தொட்டாச்சாரிய சுவாமிக்கு பல்லாண்டு பாடி மாசி உத்திராடத்தில் வந்துதைத்தான் வாழியே, மாசில் புகழ் பெரியப்பன் மகிழ்ந்த மைந்தன் வாழியே, தேசமங்கம் பரவாதி சயம் படைத்தோன் வாழியே, தரிசனத்தை உத்தரித்து தெளிவித்தான் வாழியே, ஆசில் எதிராசர் நிகரான குருவே வாழியே, 5 விஷயங்களும் அருளினான் வாழியே, தூசில் வாதூல குலம் துலக்க வந்தோன் வாழியே, தூய மகா தேசிகனார் துணைப்பதங்கள் வாழியே என வாழ்த்து நாம் சொல்லி சண்டமாருதம் துண்டாச்சாரியார் திருவடிகளே சரணமெனச் சொல்லி அமைகிறேன்.